ElGamal Digital Signature Scheme. So ElGamal Digital Signature la we having key generation, signing procedure and verification procedure. So first step, ரெண்டு global elements இருக்கு, Q which is the prime number and alpha is a primitive root of our prime number. So primitive root எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம previous videoல பார்த்திருப்போம். Key generation. So user A generates the key. எப்படி generate பண்றாங்க அப்படின்னா ஒரு random integer xa அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரேண்டமாக ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து நம்மளோட ப்ரிமிட்டிவ் ரூட்டுக்கு ஒரு வேல்யூ லெஸ்ஸராக இருக்கணும் அண்ட் ஒன்னுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ த வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to some வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படிங்கிறது வரைக்கும். தென் வி ஹாவ் டு கம்ப்யூட் ஒய்ஏங்கிறது வந்து பப்ளிக் கீ ஆஃப் யூசர் ஏ. ஆல்ஃபா is the primitive root of q. X power a is a random integer which is the private key. So inga xa ங்கிறது private key, ya ங்கிறது public key. So alpha power xa mod q. So a உடைய private key வந்து xa, இது வந்து நம்ம ரேண்டமா ஜெனரேட் பண்றோம் and நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ya, q and alpha எல்லாம் global elements. So in case இது ப்ராப்ளமா கேட்டாங்க அப்படின்னா q and alpha கொடுத்துருவாங்க, xa நம்மளா அசியூம் பண்ணிக்கலாம், ரேண்டமாக ஒரு இன்டீஜர் q-1க்கு உள்ளே இருக்கணும் அண்ட் 2ல இருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகணும். ya நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைனிங் ப்ரொசீஜர். ஸோ டு சைன் அ மெசேஜ் யூசர் ஏ ஃபஸ்ட் கம்ப்யூட்ஸ் ஹேஷ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணணும் such that m is an integer in the range of 0 less than or equal to m less than or equal to q-1. இப்போ q வேல்யூ ப்ரைம் நம்பர் வந்து 11 அப்படின்னு இருக்குன்னா q-1 வந்து 10. ஸோ 0ல இருந்து 10க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூஸாக வந்து நம்ம m அப்படிங்கிறத வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தென் a then forms a digital signature. நெக்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சரை ஃபார்ம் பண்ணணும். யூசர் a வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா அகைன் they have to choose a random integer. அந்த இன்டீஜர் வேல்யூ 1ல இருந்து q-1 இருக்கணும் அண்ட் அந்த வேல்யூ வந்து ஜிசிடி பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ k is relatively prime to q-1. ஸோ அகெயின் நம்ம அந்த ப்ரிமிட்டிவ் ரூட் எடுத்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர் கண்டுபிடிப்போம்ல, ஸோ அது மாதிரி தான் k வேல்யூவும் நமக்கு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து we have to compute S1, that is signature scheme 1. சென்டர் சைடோடைய சிக்னேச்சர் S1 is equal to alpha power k mod q, இது ஃபார்முலா. Then நம்ம k inverse mod q1 கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். We have to compute that also. K ங்கிறது the key value. Next we have to compute signature 2 from the receiver side. K inverse of m minus xa s1 mod q minus 1. So இப்போ நம்மளுடைய signature pair வந்து s1 and s2 is our signature pair. Next stepல we have to do verification. So signature process முடிஞ்சு next we have to verify. So இப்போ யார் verify பண்ணுவாங்க அப்படின்னா user B, that is receiver தான் verify பண்ணணும். So user B can verify the signature. So V1 is equal to alpha power m mod q. Then V2 is equal to ya power s1 s1 power s2 mod q. So this is the formula for verification. இப்போ V1 and V2 ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் கரெக்ட். ஸோ வெரிஃபிகேஷன் டன். இதே ஃபார்முலாஸை நம்ம இப்போ ப்ராப்ளமாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்திருக்கோம், தட் இஸ் 19. இந்த 19 உடைய ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 2, 3, 10, 13, 14 and 15. ஸோ இதுக்கு நான் ஒரு டேபிள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1 ஸ்கொயர், 2 power 1, 2 power 1 square mod the prime number 19. ஸோ இதில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகாமல் ஒரே ரோவில் வந்து நம்மளுக்கு 1 to 19 வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் ரூட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தோன்னா 2, 3, 10, 13, 14, 15ங்கிறது இதோடைய ப்ரிமிட்டிவ் ரூட். இதில் நம்மளோட சாய்ஸ், நம்ம ஏதாவது ஒரு நம்பரை நம்மளோட ப்ரிமிட்டிவ் ரூட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 10, எக்ஸேவும் கொடுத்துட்டாங்க 16, k is equal to 5, hash value m 14. ஸோ இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நம்ம சொல்லியிருப்போம்ல ஆல்ஃபா வேல்யூஸ் அப்படின்னா இட் ஷுட் பி அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் q. தென் xa வேல்யூனா 1 less than q-1 இருக்கணும். k வேல்யூ அப்படின்னா 1
less than or equal to k less than or equal to q minus 1. இந்த கண்டிஷன் படி நம்மளா வந்து வேல்யூஸை அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீ ஜென்ரேஷன். கீ ஜென்ரேஷனில் ப்ரைவேட் கீ வந்து XA16, பப்ளிக் கீ YA. YA ஓட ஃபார்முலா alpha power XA mod Q. Alpha is 10 power XA16 mod Q வந்து 19. So 10 power 16 mod 19. The answer is 4. So இது எப்படி solve பண்ணணும் அப்படின்னா 10 square mod 19. So 10 square mod 19 ஓட ஒரு ஆன்சர் 10 power 4 mod 19. இதிலேருந்து ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சிஎன்எஸ் வீடியோஸில் வந்து இன் டீட்டெயில் போட்டிருப்போம். ஸோ இதில் கிடைக்கிற ஆன்சரை இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணி mod 19 பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அகைன் 10 power 8, அதாவது ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் 4, அடுத்தது 4 ஸ்கொயர் 8, 8 ஸ்கொயர் 16. ஸோ ஃபைனலாக இதில் கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு இந்த 4. Next, the private key is 16 and public key வந்து Q, alpha and YA. இதெல்லாம் நம்மளோட public key components. Next, signing procedure. So signingல first one is K is equal to 5, Q minus 1. 19 minus 1 is 18. So GCD of 5, 18 is 1. So இது correct. Next, S1 calculate பண்றதுக்கு alpha power K mod Q. 10 power 5 mod 19 ஓட answer is 3. Next K inverse நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். So 5 inverse mod 18 வந்து 11. So இந்த வேல்யூவை எடுத்து நம்ம இந்த இடத்துல substitute பண்ணுங்க. S2 is equal to 11 of 14. So 14 அப்படிங்கிறது நம்மளோட primitive root, நம்மளோட சாய்ஸ் வந்து நம்ம இங்கே 14 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட primitive root. So primitive root வந்து 2, 3, 10, 13, 14, 15 கிடைச்சது. அதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 14. or we can say this is an m minus 16 அப்படிங்கிறது our XA into 3. What is 3 here? S1. So mod 18 is equal to 11 minus 34 mod 18. So minus 374 mod 18 அப்படின்னா 374 mod 18ல கிடைக்கிற ஆன்சர் கூட we have to add plus 18 so that we will get the answer as 4. So S2 அப்படிங்கிறது 4. Next, verification. So V1 is equal to 10 power 14 mod 19 is equal to 16. Next, V2 உடைய ஆன்சர் ஃபார்முலா படி பார்த்தோன்னா 4 power 3, 3 power 4 mod 19. இதெல்லாம் நம்ம calculate பண்ண ஆன்சர் வந்து 16. So verify பண்ணுறப்போ V1 and V2 is equal இருந்துச்சு அப்படின்னா the signature scheme is verified. So 16 is equal to 16. So answer is correct. So இதில் values வந்து கரெக்டாக அந்த ஃபார்முலா டேர்முக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 10 பவர் m 14, q is 19, y பவர் s1, ya வந்து 4, s1 is 3, அடுத்து s1 பவர் s2, s1 is 3, s2 is 4, mod q is 19. ஸோ இதெல்லாம் நம்ம மாட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா we will get the answer. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மாட் பண்ணுறதுக்கு வந்து கேல்குலேட்டரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேல்குலேட்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, A B by Cன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரிமைண்டர் வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாட் வேல்யூ ஒருவேளை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலன்னா நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ இதில் 10 power 16 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ஸ்கொயர் டேர்ம்ஸாக எடுத்து எழுதிக்கணும். 10 ஸ்கொயர், 10 power 4, 10 power 18, 10 power 16. இன்கேஸ் இது வந்து 10 power 17 இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 10 power 17க்கு லெஸ்ஸராக இருக்கிற நம்பர், தட் இஸ் 10 power 16 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 10 power 20 இருந்தாலும் 16 இன்னொரு டைம் நம்ம பவர் இன்ட்டு 2ஆல் பண்ணனா 32 போயிடும். ஸோ 10 power 20க்கு 10 power 16 வரைக்கும் போகுதும். அப்போது 10 power 16ஓட பவர், ஸோ 10 power 16 mod 19 calculate பண்ணுறதுக்கு அப்போ 10 power ஸ்கொயர் 4, 8, 16 இது மாதிரி. இப்போ 10 power 20ன்னு கொடுத்துருந்தாலும் 20க்கு பிலோவாக இந்த 2 மல்டிபிள்ஸில் எந்த நம்பர் இருக்கோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் இது வந்து 10 power 20ன்னு இருக்குது அப்படின்னா நம்ம 10 power 16 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால்
we'll get 20 பார்க்கணும். இப்போ 10 power 16 10 power 4 ஆட் பண்ணால் we'll get ஏன்னா பவர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கப்போ பவர்ஸ் ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் இல்லையா. ஸோ 10 power 16. ஸோ இதில் கிடைக்கிற ஆன்சர்ஸ் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாவே நம்மளுக்கு 10 power 20யோட ஆன்சர் கிடச்சிரும். சரி, இப்போ நமக்கு 10 power 16 கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு 10 square mod 19. ஸோ 10 square mod 19னா 10 into 10 ஒரு நம்பர் வரும்ல 1000 into 19. ஸோ ஆன்சர் வந்து 10 into 10 100 mod 19. So 10 into 10 100 mod 19 ஓட ஆன்சர் வந்து 5. The remainder of 119 வந்து 5. So next 10 power 4. So 10 power 4 எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 square the whole square எழுதலாம். So 10 ஸ்கொயருக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. So 5 square mod 19. 5 5 is 25. So 25 mod 19 அதோட ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட் 10 power 8. அப்போ 10 power 8க்கு 10 power 4 the whole square. 10 power 4 ஓட ஆன்சர் 6. 6 square 36 mod 19. So 36 mod 19 na modulo answer is 2. Next 10 power 16. அப்போ 10 power 8 the whole square. So 10 power 8 ஓட ஆன்சர் வந்து 2. So 2 square 2 power square mod 19. So 2 2s are 4. So 4 வந்து இதோட ஆன்சர் 10 power 16 mod 19 ஓட ஆன்சர் வந்து 4. அதனால தான் 10 power 16 mod 19 ஓட ஆன்சர் நம்ம 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ 5 inverse mod 18 ஓட ஆன்சர் எப்படி 11 வந்தது அப்படின்னா 5 கூட நம்ம ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி mod 18 பண்ணப்போ அது ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரணும். இப்போ 5 into 1 அப்படின்னா 5 mod 18 ஆன்சர் 5 தான் வரும். ஸோ 1 கிடையாது 2. 5 2s are 10. 10 mod 18 ஆன்சரும் வராது. 5 3s are 15. 15 mod 18 ஆன்சரும் 1 வராது. இப்படியே நம்ம ஒரு நம்பராக போட்டு பார்த்துட்டே வந்தோம்னா 5 into 11 mod 18. ஸோ 11 ஆட் பண்ணப்போ 55. ஸோ 55 mod 18 ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதோட ஆன்சர் தான் நமக்கு 1 வருது. ஸோ 55 mod 18. ஸோ 54 வரும். 18 into 3. ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ தட் 11 வந்து இதோட ஆன்சர் அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி 4 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 11 into 34. ஸோ minus 374 mod 18. ஸோ 374 into 18 பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 14 கிடைக்குது. ஸோ 14 we have to ஏன்னா minus 14 அப்படி தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும் minus 374 அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம mod நம்பரோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆன்சராக வந்துடும். ஸோ minus 14 plus 18. ஸோ the answer is 4. ஸோ இப்படி தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்.